அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணா ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ 4 மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த அரசு மாநிலத்துக்கு ஒரு அணுகுமுறை போல இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் மட்டும் பேசப்படுகிறது, மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய செய்திகள் பேசப்படுவதில்லை. அதை பற்றிய உங்களது பார்வை? அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் சரவணா ராஜேந்திரன் வணக்கங்கள். மீண்டும் ஒரு அரசியல் விவாத மேடை, அரசியல் விமர்சனம். இந்த கருத்தை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இந்த காணொலியை நீங்க முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு நீங்க மற்றவங்களுக்கு பகிருங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க. 8ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. மேற்கு வங்க அதாவது கல்கத்தாவில் ஒரு கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதாவது முதல் இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பிஜேபி கவர்மெண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி கோதி மீடியா, அதாவது மோடி மடியில் அமர்ந்திருக்கும் வடக்கு ஊடகங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ அங்க மட்டும்தான் நடக்கிற மாதிரி. ஆமா, அங்க நடந்திருக்குது, மிகவும் கொடுமையானதுதான். அது அரசு சிபிஐ கையில ஒப்படைச்சிருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம குஷ்பு கூட திடீர்னு மம்தா பானர்ஜி பதவி விலகு அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க, அதாவது உங்களுக்கு தெரியும், காணாம போனாங்கல்ல அமோத்தியில இருந்து, நாடாளுமன்றத்தில் அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க, மாஃபி மாங்கோ அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ராகுல பாத்தி, அதாவது மன்னிப்பு கேள். அதான் நம்ம ஸ்மிருதி இரானி, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, நம்மளை யாராவது கவனிக்க மாட்டாங்கன்னு அப்படியே பொறுமையா காத்திருந்தாங்க. கல்கட்டா வாய்ப்பு கிடைச்சது. உடனடியா அவங்களும் நேரா மம்தா பானர்ஜி பதவி விலகு அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு போன புதன்கிழமை உத்தராகண்ட்ல நிகழ்ந்திருக்குது. செவிலியர் ஒருத்தங்க பணி முடிச்சுட்டு வர்றாங்க. அதுல வேலை பார்க்கிற ஒருத்தரை அந்த செவிலியரை தொடர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணி ஒரு புதர்ல தூக்கி போட்டுடுறாங்க. வீட்டுல உள்ளவங்க என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி போன் பண்ண மருத்துவமனை இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் காவல்துறையில புகார் அளித்த பிறகு வெள்ளிக்கிழமை தான் அந்த செவிலியரோட உடல் மீட்கப்படுது. அந்த செவிலியரோட மொபைலை அந்த பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி கொண்டு போயிடுறான். ஸோ அதை ட்ராக் பண்ணி அவனை கைது பண்ணிட்டாங்க. கொல்கத்தால இதே மாதிரிதான் மருத்துவ மாணவி கொல்லப்படுறாங்க. அந்த கொடுமையை செஞ்சவன் அங்கேயே வாலண்டியரா வேலை செய்யறவன்னு சொல்றாங்க, அவனை கைது பண்ணிட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான் அந்த மருத்துவமனையில சேவை செய்யற ஒரு நபர். சோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி குற்றங்கள் தான். அதுக்கடுத்து பீகார்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சிறுமிய மிக கொடூரமா 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த சிறுமி பள்ளிக்கூடம் போகும்போதுல கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டுல புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்காரங்க அந்த கிண்டல் அடிக்கவங்க வீட்டுல போய் அவங்க சத்தம் போட்டிருக்காங்க, எதுக்காக நீங்க என் பொண்ணு வரும்போதும் போகும்போதும் கிண்டல் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க கோபப்பட்டு அந்த சிறுமியோட வீட்டுக்குள்ள பூந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அதான் இங்க கொடுமை. பெற்றோர் தடுத்திருக்காங்க, ஆனா தூக்கிட்டு போய்
வேற ஒரு இடத்துல எங்கேயோ கொண்டு போய் ரொம்ப மோசமா கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது மாற வந்து அறுத்து இருக்கிறாங்க. சிறுநீர் கழிக்கிற உறுப்பெல்லாம் ரொம்ப சிதைச்சு ரொம்ப கொடூரமா பண்ணியிருக்கிறாங்க. இது உடற்கூறு ஆய்வுல வெளிவந்திருக்குது. இத பத்தி இந்த மாஃபி மாங்கோ அந்த ஸ்மிருதி இரானியும் மம்தாவே பதவி விலகு நம்ம குஷ்பு மேடமும் வாயவே திறக்கல. ஏன்னா உத்தராகண்ட்ல பிஜேபி அரசு புஷ்கர் சிங் தாமி தலைமையில, பீகார்ல வந்து இவங்களோட கூட்டணி அரசு, அதனால அமைதி காக்குறாங்க. இப்ப பீகார்ல நிதிஷ்குமார் இது பற்றி நடவடிக்கை எடுத்திருக்காரு. விசாரணை நடக்குது, குற்றவாளிகளை கைது பண்ண போறோம். இது ரெண்டு தான் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி கொல்கத்தா நிகழ்வு மாதிரி ஒரு போராட்டமோ இல்ல ஒரு கோஷ்டிகள் இருக்கு, எப்பயுமே மெழுகுவர்த்திக்கிட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரி பீகார் நடக்கல, உத்தராகண்ட்ல நடக்கல. இப்ப உத்தராகண்ட்ல வந்து இப்படி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம இதுக்கு நடவடிக்கை கோராம இருக்கிறாங்களா? அந்த உத்தராகண்ட் அரசினுடைய விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? மிகவும் இதே மாதிரிதான். அதாவது பீகார் காவல்துறை மாதிரியே உத்தராகண்ட் காவல்துறையும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆமா, இது நடந்துச்சு, குற்றவாளி வந்து மொபைலை தூக்கிட்டு ஓடி போயிட்டான், அந்த மொபைலை நாங்க ட்ராக் பண்ணி ராஜஸ்தான் வச்சு குற்றவாளி கைது பண்ணிட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு. மக்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ இப்ப கல்கட்டா நடக்கிற மாதிரி இங்க நடக்கல. அதாவது நாடு முழுவதும் ராஜஸ்தான், உத்தராகண்ட், பீகார், மேற்கு வங்கம் இது போன்றதுல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு எங்க இருந்து துணிச்சல் வருது, அந்த இதை நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், செய்தியில படிச்சிருப்பீங்க, ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு சாமியார், அவர் வந்து 2 பாலியல் வன்கொடுமை, 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஊடகவியலாளரை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த உண்மைகளை வெளியே சொல்லுவேன்னு சொன்ன அவருடைய ஆசிரம தலைமை நிர்வாகியும் கொலை பண்ணியிருக்காரு. இது குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஹரியானா, பஞ்சாப் உயர்நீதிமன்றம் 2 ஆயுள் தண்டனை அந்த சாமியார் கொடுத்திருக்கிறாங்க. 2017 ஆகஸ்ட்ல இருந்து சிறை தண்டனை தான். ஆனா ஹரியானா மற்றும் ஒன்றிய அரசு ரெண்டுமே சாமியாரை தொடர்ந்து விடுதலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் சாமியார் வந்து கிளப்பி விட்டுருவாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஹரியானா கவர்மெண்ட் அவங்க வந்து பெயில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இப்ப ஹரியானா தேர்தல் அறிவிக்கிறாங்க. கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி போன செவ்வாய்க்கிழமை அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு துணிச்சல் அவங்களுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கவர்மெண்ட் தானே அதெல்லாம் பார்த்துக்கிடும். அதாவது கொலை, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி சிறை தண்டனை கொடுத்த ஒரு குற்றவாளியவே சர்வசாதாரணமா வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 200 நாள் தான் அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு. 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் 200 நாள் தான். மற்ற நாள் எல்லாமே அவருக்கு வந்து விடுதலை. சிறையிலையும் அவர் வந்து மற்ற சிறை கைதி மாதிரி கிடையாது. சிறையிலையும் அவருக்கு சிறப்பு கவனிப்பு எல்லாம் உண்டு. மாலிஷ் செய்யறதுக்கு வெளியிலிருந்து ஆள் கொண்டு போறாங்க அப்படின்னு பல செய்திகள் ரோத்தக் சிறைச்சாலை தொடர்பா வருது. சிறையில அவர் ராஜபவன் இருக்கிறாரு, வெளியவும் அதே ராஜபவன் தான். அதாவது ஜனவரி மாசம் ராமர் கோயில் திறக்கும் போது இவரை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இவர் உடனே வெளியே வந்து அறிக்கை விடுறாரு, ராமர் கோயில் திறப்பு இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள், நமக்கு இதுதான் தீபாவளி, அக்டோபரில் வரும் தீபாவளி அது பழசாயிடுச்சு, சோ இனிமே நம்ம ராமர் கோயில் திறப்பதான் தீபாவளியை கொண்டாடணும்
அப்படின்னு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, ஒரு குற்றவாளி தொடர்ந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அதை விட அவர் வெளியே வந்து பொதுமக்களுக்கு அறிவிப்பெல்லாம் விடுறாரு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், வினேஷ் போகட் எவ்வளவு ஒரு துன்பமான நிகழ்வு. ஒட்டுமொத்த இந்தியாவே அவங்க தங்க மங்கையா வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 8 மணி நேரத்துக்குள்ள மிகப்பெரிய அரசியல். சோ ஒரு 100 கிராம் அவங்கள வந்து தங்க வாய்ப்பு வந்து பறிச்சிருச்சு. ஒட்டுமொத்த பதக்க வாய்ப்பையே காணநிலை மாறிடுச்சு. எதுக்காக இவ்வளவு அரசியல் பண்ணியிருக்காங்க? ஈகோ பிரச்சனை. அதாவது நாட்டுக்கு தங்கத்தை விட எனக்கு எதிராக போராடினா இவளுக்கு வந்து தங்கம், இவளுக்கு நம்ம மரியாதை செய்யக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணம் தான். டெக்னிக்கல்லாம் அதெல்லாம் செகண்டரி. இவங்க விஷயத்துல அரசியல் என்ன? இவங்க அரசியல் நடந்துச்சு அனைவருக்கும் தெரியும். போன வருஷம் ஜனவரியில இருந்து ஜந்தன் மந்தர்ல பிரிஜுபூஷன் சிங், அதாவது இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர், பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காரு. அதாவது மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காரு. சான்றுகளோட அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா மோடியோ வாயை கூட திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட விடல. அதை விட அவருடைய மகனுக்கு அதே காசு, அவர் மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதான் மல்யுத்த அதாவது காஸ்கஞ்ச் தொகுதியில, நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி மல்யுத்த சம்மேளன தலைவரா அவர் இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் போராடினாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய உதவியாளர் யாரு, பாலியல் வன்கொடுமை குற்றவாளி பிரிஜுபூஷன் சிங்கோட இவ்வளவு ஒரு கொடுமைகள் நடந்திருக்குது. அப்படி இருந்தும் குற்றவாளிகள் மேல ஒரு சின்ன துரும்பு கூட படாம அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. இந்த மோடி தான் என்ன சொல்றாருன்னா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். அதாவது பெண் குழந்தைகளை காப்பாற்றணுமா, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுமா. இதுதான் அவங்களுடைய லட்சணம். இவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்தும் கண்டு கொள்ளாம நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு துணிச்சல் இவங்க, அதாவது அரசே கொடுக்கும் பொழுது இந்த குற்றங்கள் எப்படி நம்ம எப்படி தடுக்கப்படுது? அதாவது இவங்களே ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குது. குற்றவாளிகளை பிணையில விடுவிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறாங்க. அவங்க பையனுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதுதான் இவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பின் லட்சணம். அதனாலதான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அரசியல் என்பது வேறு, இது போன்ற குற்றவாளிகள், அந்த எந்த குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாலியல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, குற்றவாளிகளுக்கு உரிய வகையில் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி தருவதான ஒரு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய கடமையாக இருக்க முடியும். இதில் ஒருவருக்கு ஒரு நீதியாகும். இப்போ ஒரு சாமியாருக்கு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கொஞ்ச நாள் தான் சிறையில் இருக்கிறார். மீது அவர் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். இது போன்ற மற்ற பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற போதே அதை பெரிய அளவுக்கு கண்டு கொள்ளாமல் இருப்பதே ஒன்றிய அரசு பெண்களை வந்து மிகவும் கேவலமாக இழிவாக நடத்துகிறது என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதில் மட்டுமில்லை, இது போன்ற மல்யுத்த வீராங்கனைகள் இவர்களுடைய அணுகுமுறை, இவர்கள் மேல் ஒன்றிய அரசினுடைய கட்சி பாஜகனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இவர்கள் வந்து அவர் மேலே பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடத்தி அவர்கள் மேலே நடவடிக்கை இல்லாமல் போய், அது போன்ற மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இது போன்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்புக்கு போகும்போது அவர்களுக்கு அங்கே பெரிய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது என்பது, இந்த சொந்த நாடு வந்து அந்த வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பும் தராமல் அவர்களுக்கு உதவியும் செய்யாமல் இருப்பது என்பது, இது நமது சொந்த நாட்டினுடைய குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய கடமையில் இந்த ஒன்றிய அரசு தவறிவிட்டது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது. காரணம் வந்து ஒன்றிய அரசு வந்து
குற்றவாளிகளுக்கு சலுகை செய்யுது. உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.